Hello friends, welcome to Shakti Recipes. இன்னைக்கு ஒரு டேஸ்டியான சிக்கன் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் Shakti Recipes-ஐ Subscribe பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்றதுக்கு 1 kg சிக்கன் எடுத்துர்க்கேன். சிக்கன் நல்லா க்ளீன் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இதுல கொஞ்சமா டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 tablespoon salt ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு இது கூடவே ஒரு 2 tablespoon ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இந்த பிரியாணிக்கு சிக்கன் டைரக்டா ஆட் பண்ணல, பாயில் பண்ணி தான் ஆட் பண்ண போறேன். இது கூடவே இந்த சிக்கன் வேகிறதுக்காக ஒரு 1 cup வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. வாட்டர் ஆட் பண்ணிட்டு இதை நல்லா மூடிட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. சிக்கன் நல்லா வெந்துருச்சு. வாங்க இப்போ சிக்கன் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பெரிய பாத்திரத்தில் ஒரு 4 tablespoon ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே ஒரு 2 tablespoon கீ ஆட் பண்ணிக்கலாம். கீ நல்லா மெல்ட் ஆகணும். கீ நல்லா மெல்ட் ஆனதும் இது கூடவே ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சு வரணும். இந்த ஸ்டேஜில் ஒரு 4 ஆனியன் நீள் வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக க்ரீன் சில்லிஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஆனியன் நல்ல கலர் சேஞ்ச் ஆகணுங்கிறதுக்காக ஒரு 1/2 tablespoon சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஆனியன் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆகணும், அந்தளவுக்கு ஆனியன் நல்லா வதக்கி எடுக்கணும். நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 3 tablespoon ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூடவே ஒரு கைப்பிடி அளவு புதினா கொத்தமல்லி இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணி இதையும் நல்லா பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பிரியாணிக்கு ஒரு சூப்பரான ஒரு ஃப்ளேவர் கொடுக்கறது இந்த மின்ட் லீஃப் தான். ஸோ நல்லா வதக்கின பிறகு இது கூடவே கொஞ்சமாக தக்காளியும் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 3 தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி எல்லாமே நல்லா ஜூஸியாக ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம 1 kg சிக்கன் பாயில் பண்ணி எடுத்துருக்கோம்ல, அதையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இந்த மசாலாவோட இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக வந்து டர்மரிக் பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே ஒரு ரெட் சில்லி பவுடர் 1/2 tablespoon ஆட் பண்ணிக்கலாம். நல்ல கலர் கொடுக்கும். கூடவே கொரியாண்டர் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக பிரியாணி மசாலாவும் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையுமே இந்த மசாலா இது எல்லாத்தையுமே நல்லா சிம்மில் வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இது கூடவே ஒரு 1/2 cup தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு சிம்மில் வச்சுட்டு இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். யூஸ்வலாக நம்ம பிரியாணி செய்யும்போது 1 cup ரைஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2 cup வந்து நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கணும். இதுதான் சரியான மெஷர்மெண்ட்டாக இருக்கும். நம்மளுக்கு வந்து ரைஸ் வந்து நல்லா உதிரி உதிரியாகவும் கிடைக்கும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அது நல்லா வெந்து உங்களுக்கு நல்லா வரும். ஸோ இந்த மெஷர் படி நான் இந்த ரெசிபிக்கு தேவையான வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு இந்த மசாலாவோட எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். சிக்கன் வந்து ஆல்ரெடி நம்ம பாயில் சிக்கன் ஆட் பண்ணதுனால ஒரு 5 minutes மட்டும் இதை நல்லா மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். நல்ல 5 minutesக்கு அப்புறம் பாருங்கள், இது நல்லா கொதி வருது. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 1/2 hour சீரக சம்பா ரைஸ் ஊற வச்சுருக்கேன், அதையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூடவே ஒரு 1/2 lemon ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். 10 minutes மீடியம் ஃப்ளேமில் இது அப்படியே வந்து குக் ஆகட்டும். 10 minutes கழிச்சு ஓப்பன் பண்ணி பாருங்கள். அரிசி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா வேக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி கலரி எடுத்துக்கலாம்.
இந்த ஸ்டேஜில் இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு லோ ஃப்ளேமில் 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுடலாம். 10 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி பாருங்கள். சூப்பரான ஒரு கலர்ஃபுல்லான எம்மியான பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. அரிசி ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் வந்திருக்கு. ஸ்மெல் ரொம்பவே சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்டியான சுட சுட சூப்பரான சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சக்தி ரெசிபீஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.